வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது சனிக்கிழமை 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16 அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பாலமுருகன் கோவிலுக்கு போயிருந்தேன். வெள்ளிக்கிழமையும் போயிருந்தேன், முன்னாடி நாள், அதாவது சனிக்கிழமைக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால, ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன். அடுத்த நாள் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் போயிருந்தேன். இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த 2வது கார்த்திகை நட்சத்திரம். அதில் அந்த முதல் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்துச்சு இல்லைங்களா கடைசியில். அப்போ நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். அங்கே கார்த்திகையில் போய் முருகரை தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த தடவையும் இப்போ 2வது கார்த்திகை நட்சத்திரமான இன்றைக்கும் நான் கோயிலுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாலமுருகன் கோவில் அப்படிங்கிறது கோயில் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த முருகரை பார்த்து கும்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். முருகர் நல்லா அழகாக சூப்பராக வச்சுருப்பாங்க, அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கூட்டமும், ஆடி கார்த்திகைன்றதுனால கூட்டமும் அதிகமாக இருந்தது. கோவிலில் போய் கும்பிட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா முருகர் இருப்பார், நவகிரகம் இருக்கும், அம்மன் வச்சுருந்தாங்க, விநாயகர், இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா சாமியுமே நின்று நிதானமாக நாங்கள் கும்பிட்டுட்டு தான் அப்படியே போகிற வழியில் சரி இந்த சூப்பர் மார்க்கெட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணி. நாங்கள் வீட்டில் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட் தான் எப்போவுமே போவோம். இது கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். சரி, வின்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது, சரி இங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையேன்ட்டு சரிண்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். சரி இங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். இங்கேயுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா அதாவது ஸ்பேஸ் நல்லா நிறைய இது பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ளே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா இருந்தது. நிறைய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அந்த லேபிள் ஒட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே எல்லாமே ஆஃபர் தான். எல்லாமே 10%, 12% எல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ சரி அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருள் நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரின்னு எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து என் பாப்பா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவள் எடுத்துகிட்டு இருந்தா, தன்ஷிகா. அப்புறம் தம்பி கூட என் பையனும் வந்திருந்தான், அவனுக்கு தேவையான திங்ஸ் அவனும் பார்த்து எடுத்தான். சரின்ட்டு ஒவ்வொருத்தரும் என்ன தேவையோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கவர் தான் கொண்டு போனோம், கையில் எடுத்துகிட்டு வந்தோம். பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் அதுவே 2000 ஆகிடுச்சு. ஒரு கேரி பேக் தான் கையில் எடுத்துகிட்டு வந்தோம். ரேட் அந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க, அதனால தான். அப்புறம் அப்படியே எல்லா திங்ஸையும் எடுத்து முடிச்சுட்டு நானும் என் பையனும் அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய அந்த பாருங்களேன் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. அதுலேயும் முருகர் சிலை எங்கே போனாலும் அதை பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த இதில் வுட்டில் பண்ணது, இந்த கீழே இருக்கிறதெல்லாம் அதிலலாம் முருகர் அவ்வளோ சூப்பராக இருந்தார். அதே மாதிரி அந்த கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள், அதுலேயும் முருகர் இந்த ஒர்க் பாருங்கள். இதெல்லாம் முருகர் சிலை அழகாக இந்த இங்கே முன்னாடி தெரியுது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே முருகர் சிலை தான். சூப்பராக இருக்குது. நான் வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. திருப்பி நம்ம அந்தளவுக்கு நெருக்கமாக சாமி ஃபோட்டோ நம்ம என்ன தான் நம்ம பிடிச்சிருந்தாலும் நம்மளோட பூஜை அறையில் சாமியெல்லாம் ஓரளவுக்கு இடைவெளி விட்டு தான் வைக்கணும். நம்ம நெருக்கி எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒன்றோட ஒன்று இடித்து பிடிச்சி நிறைய அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. அதனால் தேவையான அளவு நான் வச்சுருக்கிறேன். முருகர் சிலையும் இருக்குது, வேலும் வச்சு கும்பிட்டுட்ருக்கேன். அது மாதிரி வேல் வழிபாடும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அபிஷேகம் பண்ணி நம்ம செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது, முக்கியமான நாளில் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சரி முருகர் இருக்காரேன்னு சொல்லிட்டு பார்த்ததோட சரி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிலையுமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா புதுசாக இருக்குது அப்படின்றதுனால பார்க்கவே எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையான திங்ஸையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது பாருங்களேன், கிளாக்கில் முருகர் பாருங்கள், மயிலோட பக்கத்தில் கிளாக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சு. எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா சாமியுமே அந்த கிளாக்கோடு இருக்க மாதிரி சூப்பராக, அதுவும் அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், இது ஃபுல்லாக லைனாக இது எல்லாமே அந்த சின்னதாக அழகாக ஸ்டாச்சு மாதிரி அந்த தண்ணி கொட்டுற மாதிரி எல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. என்னென்னமோ எங்களுக்கு நிற்க நேரம் இல்லை. எல்லாத்தையும் கடன்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது மாதிரி பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொன்றும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்து எது வேணுமோ அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. எங்கள் பாப்பா பாருங்கள், வீடியோனே போஸ்ட் கொடுக்குறா. வீடியோவே எடுக்கலனாலும் என்ன சொல்லுவோம், அம்மா வீடியோ எடுக்கணுமா இன்றைக்கி, இந்த ஸ்டாண்டு இந்தாம்மா, ஸ்டாண்ட் இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும், இந்தாம்மா ஸ்டாண்டு, இந்தாம்மா ஃபோனு, வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லுவாள். இது பார்த்திங்கன்னா கடையில் முன்னாடி பில் போட வந்துட்டோம். அந்த இடத்துல கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அன்றைக்கி அந்த கிருஷ்ணர் அந்த அலங்காரத்துக்கு தேவையான அந்த மயிலிறகு அந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் அழகாக இருந்தது. எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். எல்லோரும் இந்த பாருங்கள் கையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேரி பேக் தான். அதில் வாங்கினது தாங்க 2000. சரி வந்ததுக்கு 2000 முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.